தொடர்ந்து 3 நாள் நம்ம சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு சோர்ந்து போயிடணும் நாமெல்லாம் நினைக்கிறோம். அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரத்தத்துல சர்க்கரை அளவு குறையும், இன்சுலின் அளவு குறையும். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடம்புல உணவு இல்லாத போது நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட் வந்து கீட்டோன்ஸா மாறுது. பழைய செல்களை வெளியேற்றும், புதிய ஆரோக்கியமான செல்களை உருவாக்கும். நம்ம நோன்பு எடுக்கிற நேரத்துல என்ன சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி எடுத்துக்கலாம். நோன்பு எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் ட்ரிக்கு கிடையாதுங்க. நம்ம உடல் சுத்தமா இருக்கும், மனம் சுத்தமா இருக்கும், செல்களை புதுப்பிக்கும். இதுக்காக தான் நம்ம நோன்பு எடுத்துக்கிறோம். வணக்கம். மனித உடம்பு ஒரு அதிசய எந்திரம். அதாவது தொடர்ந்து 3 நாள் நம்ம சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு சோர்ந்து போயிடணும் நாமெல்லாம் நினைக்கிறோம். அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 72 மணி நேரம் நம்ம உண்ணாவிரதம் இருக்கிறதுனால, அதாவது அடுத்த 24 மணி நேரத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் பாதுகாப்பாக செய்யறதுக்கான பயிற்சிகள் எல்லாமே இதில் நாம் சொல்ல போகிறோம். அதாவது இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். இது நோயாளிகளுக்கான ஆலோசனை கிடையாதுங்க. அதனால இந்த பதிவை எல்லாருமே பார்க்கலாம். முதல் 24 மணி நேரத்துல நம்ம உடம்புல என்னென்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாங்களா? முதல்ல ரத்தத்துல சர்க்கரை அளவு குறையும், இன்சுலின் அளவு குறையும். இதனால நம்ம கல்லீரலும் தசைகளும் சேமிச்ச கிளைகோஜனை நம்ம உடம்பு பயன்படுத்தும். பசி அதிகமாக உணரப்படும். இதுக்கு பேர் தான் மன சோதனை காலம். இந்த பீரியட்ல ஃபேட் பர்ன் இருக்கவே இருக்காது. சர்க்கரையின் அளவு மட்டும் குறையும். இதுல இருக்கிற சயின்ஸ் என்னன்னா, இன்சுலின் அளவு குறைய ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்பு ஸ்டோர் மோட்ல இருந்து ரிப்பேர் மோடுக்கு தயாராகும். இந்த டைம்ல நாம செய்ய வேண்டிய உடற்பயிற்சி என்னன்னா மூச்சு பயிற்சி. அதாவது ஒரு 5 செகண்ட் வந்து நம்மளுடைய மூச்சை வந்து நல்லா உள்ள பிரீத் பண்ணி, அதே 5 செகண்ட் ஹோல்டு பண்ணி, ஒரு 7 செகண்ட்ல வந்து நம்ம மிக மெதுவா நம்மளுடைய மூச்சை வந்து வெளியே விடணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டைம் இதை நாம செஞ்சுட்டு வரணும். அடுத்த 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரம் வரைக்கும் நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறத பார்க்கலாம். கிளைகோஜன் முழுமையா தீர்ந்துடும், ஃபேட் பர்னிங் அதிகரிக்கும், கீட்டோன்ஸ் உருவாக ஆரம்பிக்கும், growth ஹார்மோன்ஸ் அதிகரிக்கும். இதுதான் நம்ம தசையோட பாதுகாப்பு. மெட்டபாலிசம் நின்று போகாது, நம்ம உடம்பு வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிடும். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடம்புல உணவு இல்லாத போது நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட் வந்து கீட்டோன்ஸா மாறுது. கீட்டோன்ஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம வண்டிக்கு எப்படி பெட்ரோலோ அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு ஒரு ஃபியூவல். இந்த ஸ்டேஜ் தான் மெட்டபாலிக் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது எக்ஸசைஸ் பண்ணணும், மெதுவா மிக மெதுவா 10 to 15 நிமிஷம் நடைப்பயிற்சி பண்ணலாம். வெயில் இல்லாத போது நாம பண்றது நல்லது. அடுத்து 48 மணி நேரத்துல இருந்து அடுத்த 72 மணி நேரம் நம்ம உண்ணாவிரதம் இருக்கும்போது நம்ம உடம்புல என்னெல்லாம் நடக்குங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் தான் முக்கியமான ஸ்டேஜ். அதாவது டீப் கீட்டோசிஸ் நடக்கும், பழுதான செல்களை கிளீன் ஆக்கும், இன்ஃப்ளமேஷன் குறையும், நோய் எதிர்ப்பு மண்டலம் புதுப்பிக்கப்படும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உடம்பு செல்ஃப் ரிப்பேர் மோடுக்கு மாத்திக்கும். இதுல இருக்கிற ப்ராசஸ் என்னன்னா, உடம்பு தன்னைத்தானே சுத்தம் செய்யற ப்ராசஸை பண்ணும், பழைய செல்களை வெளியேற்றும், புதிய ஆரோக்கியமான செல்களை உருவாக்கும். இந்த ஒரு விஷயத்துக்காக தாங்க ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே நோம்புங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டைம்ல நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா, நல்லா கீழே படுத்துட்டு நம்மளுடைய காலை வந்து முழங்கால் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நெஞ்சில் படுற அளவுக்கு நல்ல உயரமாக தூக்கி இறக்கி இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய குடல் இயக்கமும் சீராக செயல்படுங்க. இதனால மூளையில் என்ன நிகழ்வுகள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மூளை வந்து கீட்டோன்ல இயங்கும், மென்டல் கிளாரிட்டியும் ஃபோக்கஸும் அதிகரிக்கும், நம்மளுடைய மனது வந்து அமைதியாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். ஆனா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சோர்வா இருப்பாங்க, மயக்கமா இருக்கும், அதிகமா குளிரும். இது நார்மல் அடாப்டேஷன் ஃபேஸ் தான். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்காது. இப்போ நம்ம 72 மணி நேரம் நோன்பு இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஒரு 16 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரம் வரைக்கும் தான் நம்ம நோன்பு எடுக்கணும். அது உடம்புக்கு பழகிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் அடுத்த 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரம் வரைக்கும் நம்ம உபவாசம் எடுக்கணும். இப்பதான் நம்ம உடம்பு வந்து அதுக்கு தயாராகும். நம்ம நோன்பு எடுக்கிற நேரத்துல என்ன சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி எடுத்துக்கலாம், எலக்ட்ரோலைட் அதாவது உப்பு கலந்த நீர் இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கலாம், சர்க்கரை இல்லாத மூலிகை டீ நாம எடுத்துக்கலாம். என்னெல்லாம் தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு, காஃபி, ஹெவியா ஒர்க் அவுட்டும் நம்ம பண்ணக்கூடாது. யாரெல்லாம் நம்ம உபவாசம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணிகள், சர்க்கரை பிபிக்கு மாத்திரை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கக்கூடாது, அதிகமாக ஒல்லியாக இருக்கவங்களும் எடுத்துக்கக்கூடாது. உப்பு தண்ணி வந்து நமக்கு மயக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அது நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரியே தியானம் வந்து நம்மளுடைய மன பசியை வந்து அதிகமாக ஏற்படுத்தாமல் பார்த்துக்கும். அதே மாதிரியே தூக்கம் வந்து நல்லா வரும். டீப் ஸ்லீப் எடுத்துக்கிறோம். நம்மளுடைய உடலில் இருக்கிற எல்லா ஹார்மோன்ஸும் ரிப்பேர் பண்ணி சரி பண்ணுறதுக்கு இந்த உபவாசம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது.
நோன்பு எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் ட்ரிக்கு கிடையாதுங்க. நம்ம உடல் சுத்தமா இருக்கும், மனம் சுத்தமா இருக்கும், செல்களை புதுப்பிக்கும். இதுக்காக தான் நம்ம நோன்பு எடுத்துக்கிறோம். அதனால அறிவோடு செய்யணும், அதிகாரம் பண்ணாம அமைதியா புரிஞ்சு செய்யணும். ஸோ இந்த மாதிரி உபவாசம் நம்ம எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். நன்றி.